السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم للناس. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரமதானின் முதல் வெள்ளிக்கிழமையிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற, இன்னும் வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு புனிதம் நிறைந்த ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள் கூட்டத்திலே, இதன் மூலம் மன்னிப்பை அடைந்தவர்களின் கூட்டத்திலே நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை தந்து நிறைவான நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதைரங்கள், செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுலாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கிற, ஹஜ்ஜி உம்ரா செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு குடும்பத்தோடு தருவானாக. உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்கள் கைப்பற்றப்பட்டு நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் சேர்த்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். ரமதானினுடைய துவக்க நாட்கள், அருள் பொருந்திய ரஹமத்திற்கு சொந்தக்கார நாட்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியாக அல்லாஹுடைய ரஹமத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் நிறைவாக கேட்டு பெறுகிற ஒரு பாக்கியமான நாட்கள் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு, ஞாபகத்திற்கு தருகிறேன். மட்டுமல்லாமல் ரமதானுடைய பகலும் சரி இரவும் சரி நமக்கிடையிலே ஆரோக்கியமான முறையிலே நல்ல அமல்களின் விஷயத்திலே போட்டியும் மிகுந்த உந்துதலும் இருக்க வேண்டிய தினங்கள், நாட்கள். பொதுவாகவே ரமதான் என்பது வருடத்தில் ஒரு முறை வருகிறது என்பதினாலே இதிலே எவ்வளவு தூரம் நம்மால் நல்ல அமல்களை அதிகப்படியாக பெருக்கிக் கொள்ள முடியுமோ அதிலே கவனத்தை எடுக்க வேண்டும். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பரக்கத் பொருந்திய மாதமாக ரமதான் வருகிறது. வயந்துருல்லாஹு இலா தனாஃபுசிக்கும் வயுபாஹி பிகுமுல் மலாயிகா. வல்ல அல்லாஹ் இந்த மாதத்திலே உங்களுக்கிடையில் நடைபெறக்கூடிய அமல்கள் விஷயத்திலே ஆரோக்கியமான போட்டியை பார்க்கிறான். அவன் சந்தோஷப்படுகிறான், தன்னுடைய மலக்குகளிடத்திலே சொல்லி பெருமைப்படுகிறான். பாருங்கள், என்னுடைய அடியார்கள் நல்ல அமலிலே எவ்வளவு தூரம் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு போகிறார்கள். ஒருவருக்கு இடையில் இன்னொருவருக்கு எவ்வளவு பெரிய நல்ல அமல் செய்வதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, அதிகப்படியான தொழுகையில் ஈடுபடுவதிலே, இரவு வணக்கத்திலே, தான தர்மங்கள் வழங்குவதிலே, ஏழைகளை அரவணைப்பதிலே, ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்வதிலே, உதவியாக இருப்பதிலே எவ்வளவு தூரம் போட்டி போடுகிறார்கள் பாருங்கள் என்று மலக்குகளிடத்திலே பெருமையாக பேசுவான் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த மாதிரியான நிலைப்பாட்டை இந்த ரமதான் முழுவதும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகம் இருக்கிறதே அன்பர்களே, விதைப்பதற்கான இடம். நாளை மறுமை இருக்கிறதே, அதற்கான பலனை பெறுவதற்கான இடம். விதைப்பதற்கான மாதங்களும் நாட்களும் இந்த ரமதானை விட மிகச்சிறந்த நாட்களும் மாதமும் வேறு எதுவும் கிடையாது. எனவே இந்த மாதத்திலே நாம் எந்த அளவிற்கு அதிகப்படியாக
நன்மைகளை விதைக்கிறோமோ, நல்ல அமல்களை விதைக்கிறோமோ, அதனுடைய பலனை நிச்சயமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய 11 மாதத்திலும் பார்க்க முடியும், நாளை மறுமையிலும் பார்க்க முடியும். எனவேதான் வேற எந்த மாதத்திற்கும் சொல்லாத சிறப்பு அம்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுக்கு சொன்னார்கள். இந்த ரமதானில்தான் ஒரு நஃபிலை செய்தால் அதற்கு ஃபர்தினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள். 2 ரக்காய் தொழுகை, நஃபிலான தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சுன்னத்தான தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய கூலி என்னவென்றால், பிற நாட்களில் நாம் ஃபர்து தொழுதால் என்ன அந்தஸ்தோ, என்ன நன்மையோ, அதை அல்லாஹ் நஃபிலுக்கு தருகிறான். இப்போ நஃபிலுக்கு ஃபர்தின் அந்தஸ்து என்றால் ஃபர்துக்கு என்ன அந்தஸ்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 ஃபர்துகளின் அந்தஸ்தை, 70 ஃபர்துகளை ஒருவர் நிறைவேற்றினால் எவ்வளவு பெரிய கூலியையும் நன்மையையும் அல்லாஹ் தருவானோ, அதை ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் அல்லாஹ் தருகிறான். ஒரு லுஹர் தொழுதால் மற்ற நாட்களில் 70 லுஹர் தொழுதால், 70 நாட்கள் லுஹர் தொழுதால் என்ன நன்மையோ அதை அல்லாஹ் தருகிறான். ஒரு ஃபஜரை தொழுதால் மற்ற நாட்களிலே, பிற மாதங்களிலே 70 ஃபஜரை தொழுகிற அளவிற்குண்டான நன்மையை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரமதானிலே தருகிறான். இப்ப நன்மைகளில் இரட்டிப்பான பன்மடங்கான கூலியை பெறுகிற மாதம் என்பதினாலே இதிலே அதீதமான அக்கறையையும் கவனத்தையும் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு அதிகமாக இருக்கிறது. திருக்குரான் முழுவதையும் நீங்கள் பாருங்கள். நான் கூட வழமையாக சொல்வதுண்டு, திருக்குரானை எல்லா மஸ்ஜிதுகளிலும் இரவு தொழுகையிலே ஓதி தொழுகிறார்கள். ஏகதேசம் பள்ளிவாசல்கள் முழுவதும் திருக்குரான் ஓதப்படுகிறது. அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நாடியவர்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அந்த குரானை கேட்பது என்பது எப்படி நன்மையோ, அதே போன்று குரானை பார்த்தலும், அதை படித்தலும், அதிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சிப்பதும் ஒரு உயர்தரமான வணக்கம். அதிலே குறிப்பாக இந்த ரமதானிலே அந்த விஷயத்திலே கவனம் வைக்க வேண்டும். தினசரி கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 வசனங்கள், 200 வசனங்கள் கூட ஓதப்படலாம். அந்த 200 வசனங்களிலே ஏதோ 2 வசனங்கள் அல்லது ஏதோ ஒரு 10 வசனங்கள் அதனுடைய பொருளையும், அதிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், நம்மிடத்திலே பேசுகிறானே, இந்த கலாம் என்பதே அல்லாஹ்வின் பேச்சு தானே, வேறு யாரிடத்தில் பேசுகிறான்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் பேசுகிறான். உலகத்திலே மூமின்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் அழைத்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நன்மக்களே, யா அய்யுஹன்னாஸ், ஜனங்களே என்று அழைத்து அல்லாஹ் நம்மிடத்தில் தான் பேசுகிறான். என்ன பேசுகிறான், என்ன ஓதுகிறார்கள் குரானிலே, நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோமே என்று இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும். அன்றாடம் ஓதப்படுகிற குரானினுடைய சில வசனங்களையாவது நாம் பொருள் தெரிவதற்கும், அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை உள்வாங்குவதற்கும் நாம் நேரங்களை கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். திலாவத் என்பதற்கு எப்படி நேரம் ஒதுக்குகிறோமோ, குரானை பார்த்து ஓதுவதற்கு எப்படி நேரம் ஒதுக்குகிறோமோ, அதே மாதிரி குரானில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கும், அதன் பொருளையும் விளக்கத்தையும் படிப்பதற்கும் ஏதோ சில நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அல் குரானில் பாருங்கள் அன்பர்களே, எங்கெல்லாம் நன்மையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வின் மன்னிப்பை பற்றி அருள் வசனங்கள் இறங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஒரு வார்த்தையை மறவாமல் சொல்கிறான். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து. அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறுவதற்கும், இந்த வானபூமிகளை விட விசாலமான சொர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கும் விரைந்து போங்கள், தாமதிக்காதீர்கள், விரைவுபடுத்துங்கள், விரைவு காட்டுங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு, அவனுடைய உயர்தரமான சொர்க்கத்தை அடைவதற்கு ஒருவருக்கொருவர் முந்தி போங்கள். நீ முதல்ல போறியா, நான் முதல்ல போறேனா, உன்னே நான் முந்துறதா, என்னே நீ முந்த போறியா என்ற போட்டி மனப்பான்மையோடு அல்லாஹ்வின் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு நீங்கள் முந்தி வேகமாக போங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான். இன்னொரு இடத்திலே பாருங்கள், அல் குர்ஆனிலே ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள் என்ற அல்லாஹ். நடந்துலாம் வராதீங்க, விரண்டு ஓடி வாருங்கள், வேகமாக வாருங்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான். நான் முதலில் ஓதிய வசனம், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். நல்லோர்கள் யார், நல்லோர்களின் அடையாளம் என்ன, அல்லாஹ் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். இந்த அடையாளம் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அந்த பட்டியலிலே சேர்ந்து விடலாம். நன்மையான காரியங்களிலே அவர்களுக்கிடையிலே போட்டி இருக்கும், முந்துவார்கள். இவர் செய்திருக்கிறாரா,
நானும் என்னுடைய பங்குக்கு இந்த விஷயத்தை செய்கிறேன். அவரே செஞ்சிட்டாரு, நாம செய்யாம விட்டா நம்முடைய அந்த அந்தஸ்து குறைஞ்சிடாது அப்படின்ற எண்ணத்துல செய்ய மாட்டாங்க. ஓ அவரு செஞ்சதுனால நம்ம என்ன குறைச்சலா, ஊர்ல நமக்கு பொருளாதாரத்தில் என்ன குறைச்சலா, நம்ம என்ன பின்னாடி உள்ளவங்களா, நானும் செய்யறேங்க அப்படின்றதுக்காக செய்ய மாட்டாரு. அவர் செய்து விட்டார், நன்மையை அடைந்து விட்டார், எனவே அந்த நன்மை எனக்கும் வேண்டும் என்பது மட்டும்தான் அவரின் இலக்கு. அவர் என்ன நன்மையை பெற்றாரோ அதை விட கூடுதலாக என்னால் பெற முடியுமா என்பது மட்டும்தான் யோசனை. இப்படியான சிந்தனையிலே நன்மையில் ஒருவருக்கொருவர் முந்துவார்கள், விரைவு காட்டுவார்கள். இதுதான் மூமின்களின் உள்ளபடியே நல்லோர்களின் அடையாளம் என்று அல் குர்ஆன் அழகாக எடுத்து எம்புகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் விரைவு காட்ட வேண்டும். நல்ல விஷயத்திலே நமக்கிடையிலே ஆரோக்கியமான நன்மைகள் விஷயத்திலே போட்டிகள் வேண்டும். ஒரு விஷயத்தில் நம்ம வேகம் காட்டுறோம்னா என்ன அர்த்தம்? அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி தானே? ஒரு வாகனத்தை பிடிக்கிறதுக்கு போகிறோம், ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறோம், ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் நாம் சேர்ந்தால்தான் அந்த வாகனத்தில் பயணிக்க முடியும். இல்லை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? நமக்காக வேண்டி அந்த வாகனம் தாமதிக்காது, நிற்காது, அது பாட்டு போய்விடும். போனால் என்ன ஆகும்? அதிலே போய் பயணித்து என்னென்ன புரோகிராம்கள், என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் வரையறுத்து வைத்திருந்தோமோ அதெல்லாம் வீணாய் போய்விடும், எல்லாம் கைவிட்டு போயிடும். உலக வாழ்க்கையும் அப்படித்தான், உலக வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரமலானும் இப்படித்தான். எப்படி இருந்தாலும் இதன் நாட்கள் போகும், எப்படி இருந்தாலும் இதன் பகல் போகும், எப்படி இருந்தாலும் இதனுடைய இரவு போகத்தான் செய்யும். இதிலே நன்மைகள் செய்தும் இதை நாம் பயன்படுத்தலாம், சும்மா இருந்தும் பயன்படுத்தலாம், தேவையில்லாத பலாய்கள் பேசியும் பயன்படுத்தலாம், அல்லது வம்பிழுத்து வாதங்கள் செய்தும் இந்த நாட்களை பயன்படுத்தலாம், இல்லையா? எனவே இதை நாம் முறையாக நாம் பயன்படுத்த தவறினால் நிறைய விஷயங்களை நாம் தவறவிடக்கூடும். என்ன தவறிடலாம்? நம்முடைய வாழ்க்கை அடுத்த ரமதானிலே கிடைத்தாலும் கூட வேறு திசையிலே போய்விடலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லது நமக்கு ஏதாவது மனமாற்றம் வந்து விடலாம். அடுத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு, அப்படியே கிடைச்சாலும் இந்த உற்சாகத்தோடு நாம் இருப்போமா என்பது தெரியாது, மனமாற்றங்கள் ஏற்பட்டு விடலாம். அல்லது எல்லாம் இருக்குது, உடல் சுகவீனப்பட்டு போய்விடலாம். இந்த உற்சாகத்தோடு அடுத்த ரமதானை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதிலே சுகவீனப்பட்டு போய்விடலாம். அல்லது எல்லாமே கரெக்டா இருக்குது, நாமளே இல்லாம போயிடலாம், நமக்கே மரணம் வந்து விடலாம், இல்லையா? அப்போ விரைவு காட்டவில்லை என்றால் சில விஷயங்களை இழக்க நேரிடும். எனவேதான் நல்லோர்கள் பெரியோர்கள் நன்மையான காரியங்களிலே எப்படி ஒருவரை ஓவர்டேக் பண்ணி போகலாம் என்பதில் ரொம்ப பெரிய அக்கறையோடும் சிந்தனையோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், நினைவுபடுத்துகிறேன், கோடிட்டு காட்டுகிறேன். ஹைபர் யுத்த களம் நாளைய தினம். சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று பேசுகிறார்கள். நாளைக்கு படை கிளம்புது, இன்னைக்கு பேசுறாங்க. லவ் அத்தியன்ன ராயத கதன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு. நாளைய தினம் இந்த போரின் கொடியை ஒருவரின் கையில் கொடுப்பேன். அந்த ஒருவர் எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியவர் என்றால், அல்லாஹுவையும் ரசூலையும் அவர் உச்சகட்டமாக நேசிக்கிறார், பிரியப்படுகிறார். அல்லாவும் ரசூலும் அவரின் மீது உள்ளபடியே அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறார்கள். ரெண்டு தரப்புலையுமே லவ் இருக்குது. அல்லாவையும் ரசூலையும் இவரும் லவ் பண்றாரு, அல்லாஹ் ரசூலும் இவர் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காங்க. இந்த வார்த்தையை சொன்னவங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். யார் அந்த ஒருவர்? அந்த ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து கிடைத்த அங்கீகாரம் இது. அதாவது அல்லாஹ் ரசூலை நம்ம பிரியப்படுறோங்கிறது பெருசு கிடையாது. நீங்களும் பிரியப்படலாம், நானும் பிரியப்படலாம், நண்பர் பிரியப்படலாம், நமக்கு தெரிஞ்சவங்க பிரியப்படலாம். ஆனா அல்லாவும் ரசூலும் நம்மளை பிரியப்படுறாங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா உலகத்தில் அல்லாவையும் ரசூலையும் நேசிப்பவர்கள் லாக்ஸ் கணக்கில் இருக்கிறாங்க, கோடி கணக்கில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூல் யாரை பிரியப்படுகிறார்களோ அவர்கள் குறிப்பிட்ட சிலராகவே இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நபர்களின் நம்முடைய பெயரும் சேர்ந்து விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுவும் ரசூலுல்லாவே அதை அறிவிப்பு செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரே போட்டி, நானா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. யார் உட்பட? சையதுனா உமர் ரலியல்லாஹு உட்பட. அல்லாஹ்வினுடைய ஆலோசனை, அல்லாஹ்வுடைய கருத்துக்கு ஒத்தவாறு பேசக்கூடியவர் உமர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற இவருடைய ஆலோசனைக்கு இணங்க சுமார் ஏறத்தாழ 26 வசனங்கள் குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்கிறது.
இந்த மார்க்கத்தின் இரண்டாவது ஜனாதிபதி என்கின்ற மகத்தான சேவைக்கு சொந்தக்காரர். எக்கச்சக்கமான மாற்றங்களை, ஒரு மக்கள் ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழித்தடத்தை உலகத்திற்கு காண்பித்து கொடுத்தவரே உமர் தான். அழகான வழித்தடத்தை அந்த உமரதியெல்லாம் உட்பட ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த நபரா இருக்கணும் ஆசைப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில வந்துச்சு, எல்லாத்தையும் இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாரும் அந்த காலை அப்படி ஊனி தன்னை அப்படி தலையை தூக்கி காமிக்கிறாங்க, உமரதியெல்லாம் உட்பட. நான் அந்த நபரா இருந்துடணும், என்னை அவங்க கூப்பிடணும், எனக்கு அந்த சிறப்பு பட்டம் கிடைச்சிடணும், என்னை அல்லாஹ் ரசூலும் நேசிக்கிறாங்கன்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிடணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். எல்லாரும் பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்குது. சிரிச்சு முடிச்சுட்டு கேட்டாங்க, ஐன அலி இப்னு அபி தாலிப், அபூ தாலிபின் மகன் அலியை எங்கேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹுவுக்கு கண்ணு வலி, அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து அந்த கொடியை அவர் கையிலே கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹுவிடத்திலே சொன்ன வார்த்தை தான், யா அலி, உன் மூலமாக ஒரே ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது இந்த உலகம் மொத்தமும் உனக்கு கிடைத்ததற்கு சமம். உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது இந்த உலகம் முழுவதும் உனக்கு கிடைப்பதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள். இங்கே நமக்கான செய்தி இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய ஆர்வம், எவ்வளவு பெரிய போட்டி. நன்மையான விஷயங்கள்ல நம்மளுடைய பேர் அங்க இருக்கணும், நாம் அந்த இடத்துல அந்த நன்மையை அடைஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான அந்த எண்ணப்பாடு எந்த அளவுக்கு சஹாபாக்களை உந்தி தள்ளியிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பர்களே, நபிகளுக்கும் அல்லாவிற்கும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு. அதே போன்று நபிகள் நாயகத்தினுடைய துவாவை பெறுவதற்கு, அவர்களுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அக்கறையிலே இருந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். தல்ஹத் இப்னு பர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்களுடைய சக்கராத்தினுடைய ஹாலத், கடைசி நேரம், அவர்களுக்கு நோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ராத்திரி நேரத்தில் வந்து பார்க்குறாங்க, கற்கள் நேரம், மாலை நேரம் வந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, இவருடைய கடைசி நேரத்தில் இவர் இருக்காரு, உலகத்தை விட்டு இவர் விடைபெற போகிறார் என்பதை புரிந்து கொண்டு சொன்னார்கள். தோழர்களே, பார்த்தா ஹாலத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நிலைமை. எனவே அவருக்கு ஏதாவது முன்ன பின்ன நடந்துச்சுன்னா எனக்கு செய்தி சொல்லி அனுப்பணும், நான் அவருடைய கடைசி நிலையிலே அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போன பின்னாடி ராத்திரி நேரத்திலே இவருடைய நிலை தடுமாறுகிறது. அதாவது சக்கராத்தின் இறுதி நிலை. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருந்த தோழர்களை எல்லாம் தல்ஹா ரலியல்லாஹு கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னாங்களாம், நான் மௌத்தை சந்திக்க போறேன் போல தெரியுது, என்கிட்ட இஸ்ராயில் வரப்போறாது போல தெரியுது, நான் மௌத்தாயிட்டுன்னு சொன்னா முகமது நபிக்கு எந்த டிஸ்டர்பும் நீங்க கொடுக்கூடாது. ராத்திரி நேரம் என்னை வேகமா என்னை நீங்க அடக்கம் பண்ணிருங்க. ஏன்னா வழியில் அவர்கள் வருகிற பொழுது எதிரிகளின் தொந்தரவுக்கோ அல்லது அதனுடைய இன்னல்களுக்கோ அவர்கள் ஆளாக கூடாது. என்னுடைய மௌத்தினால் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது. என்னை பார்க்க வர்றாங்க, அவங்க வந்து என்னுடைய ஜனாசால கலந்து கொடுத்த பெரிய பாக்கியம் தான், உலகத்தையே உள்ளபடியே பெரும் பாக்கியம். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? நபி ஒருவரின் ஜனாசாவிலே வருவதற்கு ஆசைப்படுவதும், அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய நபருக்காக வேண்டி துவா செய்வதும், அவருடைய இறுதி அந்த தொழுகையிலே பங்கெடுப்பதும் எவ்வளவு பெரிய பாக்கியம். அதில் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு உள்ளபடியே பெரிய ஒரு கிஃப்ட் தான் அது ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னது. ஆனாலும் அதை விட நான் என்ன யோசிக்கிறேன்னா, என் நபிக்கு, என் அருமை நபிக்கு எந்த சிரமமும் என் ஜனாசாவில் வந்து பங்கெடுக்கிற சமயத்திலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய கடைசி வசியத் என்ன அப்படின்னா, நான் இறந்துட்டா ரசூலுல்லாஹ்க்கு செய்தி சொல்லாதீங்க, என்னை சீக்கிரமாக குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்து விடுங்கள். அதே மாதிரி அவருடைய ஆசையை சஹாபாக்கள் நிறைவேற்றினாங்க, குடும்பத்துக்காக நிறைவேற்றினாங்க. மறுநாள் காலை ஃபஜருக்கு தான் பள்ளிவாசலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தல்ஹாவை பற்றி கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அவர் இரவே இறந்து விட்டார், ஏன் எனக்கு செய்தி சொல்லல? அவரை நாங்க ராத்திரியா குளிப்பாட்டி நல்லடக்கம் செஞ்சிட்டோம், ஏன் எனக்கு செய்தி சொல்லல? தல்ஹா சொன்னார், நபியே, உங்களுக்கு அவர் எந்த சிரமத்தையும் கொடுக்க கூடாதாம். நீங்கள் அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுப்பதற்கு இரவோடு இரவாக வருவது என்பது எதிரிகளினுடைய தொந்தரவு, அவர்களுடைய சேட்டைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக நடந்துவிடக் கூடாது என்பதற்கு அவர் முன்னெச்சரிக்கையாக இப்படி செய்ய சொன்னார் நபியே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சிலரை பார்த்து சிரிப்பான் நாளை மறுமையிலே.
அல்லாஹு தாலா சிலரை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான். அந்த சிரித்தவர்களின் கூட்டத்திலே தல்ஹா இருப்பதாக நான் பார்க்கிறேன். தல்ஹாவை பார்த்தவுடன் அல்லாஹ் சிரிக்கிறான். ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கிறோம்னா எப்போ சிரிப்போம்? கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தரை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் எப்போ சிரிப்போம்? முன்ன குட்டி ஏதாவது ஒரு சமயத்தில் நம்ம அவரை பார்த்துருப்போம், ஏதாவது பேசியிருப்போம், அவரோடு ஏதாவது ஒரு சின்ன தொடர்பாவது இருக்கும். யாருன்னே தெரியல, சைனால போய் இறங்கி நிற்கிறோம், அங்க பார்த்தோம்னா உடனே சிரிச்சிருவோமா? அங்க இருக்கக்கூடிய ஆளை பார்த்து நம்ம சிரிச்சிருவோமா? நம்ம ஊருக்காரரு, ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்டவர், தொழுகையில பள்ளிவாசல நம்ம பார்த்திருக்காரு, பேசியிருக்கோம், சந்திச்சவுடன் தானாக ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் வருமா இல்லையா? அல்லாஹ் தல்ஹாவை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்றால், அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வே சிரித்து விட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இங்கே நமக்கான செய்தி என்னன்னா, தல்ஹத் பின் பர்ரா ரலியல்லாஹு தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமான தொழுகை, ஜனாசா தொழுகையில் கூட நபி வர வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியதற்கு காரணம், அதை கொஞ்சம் பிற்படுத்தி வைத்ததற்கு காரணம், நபிக்கு எந்த தொந்தரவும் கொடுத்து விடக்கூடாது. அன்பர்களே, அந்த நபியின் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், அந்த நபியின் வழியிலே வந்திருக்கக்கூடிய நாம், இந்த ரமலானில் அந்த நபியினுடைய சுன்னத்திற்கு மாற்றமாக நடக்கலாமா? அந்த நபியினுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விதத்திலே இந்த ரமலானின் பகலை நாம் கழிக்கலாமா? அந்த நபியின் திருப்தியை பெறாத வழிகளிலே இரவு நேரத்திலே நாம் இருக்கலாமா? அன்பர்களே, பெருமானாருக்கு எது பிடிக்கும்? இரவு வணக்கம் பிடிக்கும். பெருமானாருக்கு எது பிடிக்கும்? ரமலானினுடைய பகலிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது பிடிக்கும். பெருமானாருக்கு எது பிடிக்கும்? ரமலானில் யாரை பற்றியும் எதுவும் பேசாமல் இருப்பது பிடிக்கும். பேசி நம் நோன்பை நாமே பாலடித்து விடக்கூடாது. இன்சாபஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னீ சாயிம். உங்களை யாராவது வம்புக்கு இருக்கிறாரா, தேவையற்ற பேச்சை பேச கூப்பிடுகிறாரா, யாரையாவது பத்தி பலாய் பேச கூப்பிடுறாரா, நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க, நான் நோம்பாளி சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கேன் நாங்க சொல்ல. அன்பர்களே, நோம்பிலும் கூட பலாய்கள் குறையவில்லையே, நோம்பிலும் கூட அடுத்தவர்களின் குறை பேசுவது நிற்கவில்லையே, பின்ன என்ன நோன்பது? அந்த நோன்பினால் என்ன பலன் நமக்கு கிடைத்துவிடும்? அந்த நோன்பினால் எந்த பெரிய அந்தஸ்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும்? அன்பர்களை யோசித்து பார்க்க வேண்டும். என் நபிக்கு பிடிக்காது, எனவே இந்த ரமலானில் நான் பேச மாட்டேன். இது ஒரு பயிற்சி காலம் தானே, நாமே நமக்கு பயிற்சி எடுத்துக்கொள்கிறோமே, அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகிறோமா இல்லையா? நான் என்னைக்காவது 4 மணிக்கு உட்கார்ந்து வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கோமா? முடியவே இல்லை, இல்லவே இல்லை. எவ்வளவு உயர்தரமான உணவு கொடுத்தாலும் தூக்கத்துல எழுப்பி ஒருத்தர் சாப்பாடு கொடுத்து பாருங்க, கடுங்கோவும் வரும், வித்தியாசமான வார்த்தைகள்லாம் வரிப்படும் இல்லையா? ஆனா அல்லாவுக்காக வேண்டி அதை மாத்திக்கிறோம். பகலெல்லாம் பசியா இருக்கிறோமே, தண்ணீர் குடிப்பதே இல்லையே. ஒரு வீடியோ சமூக வலைதளங்களை வைரலா பரவச்சு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேற்கத்திய நாட்டிலே அரபு பேசக்கூடிய ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு 12 வயது குழந்தை தான் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையிடத்துல ஒருவர் பேட்டி கேட்கிறார், நீ என்னம்மா செஞ்சிருக்க? இது ரமலான் மாதம் நான் நோன்பு வச்சிருக்கேன். அப்படியா? 12 வயசு, நோன்பு வச்சிருக்கியா? சந்தோஷம், சரிம்மா இந்த சாக்லேட் வச்சுக்கோ, நோன்பு திறக்கும் போது சாப்பிடு, சரியான்னு சொல்றாரு. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்குது. உடனே அவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உனக்கு 20 பவுண்டு தரேன், 20 பவுண்டு ரூபாய் தர்றேன், இப்ப சாப்பிட்டு காட்டேன் அப்படின்றாரு. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, சாப்பிட மாட்டேன் நோன்பு அப்படிங்கிறார். சரி 200 பவுண்டு தர்றேன், 200 பவுண்டு சாப்பிட அப்படிங்கிறாரு. இல்ல சாப்பிட மாட்டேன் நான் நோன்புங்குது. அதுக்கடுத்து கையில இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற நம்முடைய உடலோடும் உறுப்புகளோடும் ஒன்றாக மாறிவிட்ட மொபைல், ஒரு விலை உயர்ந்த மொபைல், அந்த பாக்ஸை புதுசா பிரிக்காம அப்படியே காட்டுறாரு. பாரு, நீ விரும்புற மொபைல் போன் எடுத்துக்கோ, நீ இதை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை சொல்றது, அல்லாமி சத்தியமா இது இல்லை, இதை மாதிரி கோடி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். காரணம், அல்லாஹ் என்னைய பார்க்கறான்ற உணர்வு. அல்லாவுக்காக வேண்டி நான் நோன்பு வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அல்லாவிற்காக வேண்டி எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். அல்லாவுக்காக வேண்டி நம்முடைய குடிப்பு நேரத்தை மாற்றுகிறோம், நம்முடைய உணவின் நேரத்தை மாற்றுகிறோம், நம்முடைய பகல் பொழுதையே அப்படியே நாம் அவனுக்காக கொண்டு அர்ப்பணித்து விட்டோம். இதுதானே பயிற்சி. இதை விட உலகத்தில் வேற என்ன இருக்கிறது? இந்த உணர்வு இருப்பதினால்தான் பெருமக்களே, காசாவிலே இடிபாடுகளுக்கு மத்தியிலும் நோன்பு திறக்கிற இஃப்தார் நடக்கிறது. இடிந்த பில்டிங்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து சஹர் செய்கிறார்கள். சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் கூடி இடிபாடுகளுக்கு இடையிலே அந்த காட்சி நிறைய பரவுது இப்போ இல்லையா? அவ்வளவு வலியோடும் வேதனையோடும் இழப்புகளையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சந்தித்தவர்களும் கூட ரமலானில் நோன்பு அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கிறார்கள் என்றால் என்ன இது? என்ன சொல்லுது? பயிற்சி, அழகான ஒரு பயிற்சியை கொடுக்குது ரமலான். இதுல கூட அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி என்னுடைய நிலைப்பாடுகளை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால்
என்னை விட துரதிர்ஷ்டவான் யாராக இருக்க முடியும்? இந்த ரமதானில் கூட நன்மைகளை நான் போட்டி போட்டுக்கொண்டு செய்யவில்லை என்றால் என்னை விட துரதிர்ஷ்டவான் யாராக இருக்க முடியும்? இந்த ரமதானில் கூட நான் இரவு நேரங்களிலே அல்லாவின் பள்ளிவாசல்களை நோக்கி நகர்ந்து அதனுடைய ஈடுபாட்டிலே எனக்கு அக்கறை பெருகவில்லை என்றால் என்னை விட துரதிர்ஷ்டவான் வேறு யாராக இருக்க முடியும்? அன்பு சகோதரர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஹைபர் யுத்தம் முடிந்தவுடன் சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த யுத்தத்தில் கிடைச்ச கனிமத் பொருட்களை பங்கு வச்சு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பங்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு சஹாபி கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாரு? கிடைச்ச பங்கை வாங்கிட்டு வேகமா போனார். கிடத்தருக்கு போய் அதை 1-2 ஆக்கி வியாபாரம் செஞ்சார். அதுல கொஞ்சம் அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சது. அந்த லாபத்தை கொண்டு வந்து சொன்னாரு. அந்த குழுவிட இருந்த எல்லாத்துக்கும் பெருமையா சொன்னாரு, கொஞ்ச நேர உழைப்பு, ஆனா எனக்கு கிடைச்ச பலன் நிறைய. ஒரு சின்ன வியாபாரம் தான், ஒரு சின்ன உழைப்பு தான், ஆனா கிடைச்ச பலன் இருக்க ரொம்ப பெருசு. என்னப்பா சொல்ற, எவ்வளவுப்பா பலன் கிடைச்சதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, 300 ஊக்கியா அளவுக்கு எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. 300 ஊக்கியா அளவுக்கு ஞாபகம். 300 ஊக்கியா என்றால் சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய அளவு என்ன என்பதை. 36,000 கிராம் வெள்ளி இன்னைக்கு எவ்வளவு ரேட்டோ அந்த ரேட்டு தான் 300 ஊக்கியா. 36 கிராம் இல்லை, 36,000 கிராம் வெள்ளி எவ்வளவு ரேட்டோ அந்த ரேட்டு தான் 300 கிராம் 300 ஊக்கியா என்பது. சொன்னாரு, எனக்கு அவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச கொஞ்ச பொருள், கொஞ்ச நேர உழைப்பு, ஆனா கிடைச்ச பலன் நிறைய. சந்தோஷம் வரதானே செய்ய எல்லாத்துக்குமே. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றோம், ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பலன் நிறைய இருக்குது, லாபம் நிறைய இருக்குது. உள்ளபடியே மகிழ்ச்சி தான், எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான், எனக்கும் மகிழ்ச்சி தான், உங்களுக்கும் மகிழ்ச்சி தான். இந்த வார்த்தை அப்படி காத்துல பரவி ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்துச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அலா உனப்பிஉக்கும் பிகைரி ரஜுலின் ரபிஹ, உங்களுக்கு இதோ இந்த மனிதர் வியாபாரம் செய்து நிறைய லாபம் எடுத்திருக்கிறதா ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. இவரை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான லாபம் எடுத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரை சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அந்த லாபம் அதிகமா கொண்டு வந்த சஹாபிக்கு மூஞ்சில ஈ ஆடல. என்னடா இது, நம்ம தான் நிறைய லாபப்பட்டிருக்கோம், பார்த்தா நம்மளை விட அதிகமா ஒருத்தர் லாபப்பட்டிருக்காரு. அவர் யார்? அவரு யார் சொல்லுங்களேன், யாரு அது? அவர் யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் யார் தெரியுமா? நீங்களாகவும் ஆக முடியும், நீங்களாகவும் ஆக முடியும், நீங்களாகவும் ஆக முடியும். எவர் ஒருவர் ஃபரலான தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு 300 ஊக்கியா லாபம் கிடைத்ததை விட பன்மடங்கு லாபத்தை நன்மையாக அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க என்ன சிந்தனை தெரியுமா? நீங்க நினைச்சு சந்தோஷப்படுறீங்க, பொருளாதாரத்துல ஒரு உயர்நிலை, நல்ல நீங்க எதிர்பார்த்ததை விட பன்மடங்கான லாபம் கிடைக்குது. நம்ம நினைச்சதை விட இந்த 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 ப்ரோக்ராம் மிக சிறப்பா போய்கிட்டு இருக்குது, எல்லாருடைய அங்கீகாரத்தையும் பெற்றுட்டு இருக்குது, எல்லாரும் நம்ம நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஆனால் 100% மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் நன்மையின் லாபம் கூட வேண்டும், உங்கள் நல்ல அமல்களின் லாபம் கூட வேண்டும். அதுதான் நிலையானது. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறது, அதுதான் நிலையானது, அதுதான் அழிவை சந்திக்காதது என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அன்பர்களே, இந்த ரமலானுடைய காலங்களிலே அதிலே நாம் அதிக கவனத்தை எடுக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் தான் இருக்கிறோம், இன்னும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் கையில் இருக்கிறது, 25 நோன்புகள் இருக்கிறது, 25 இரவுகள் நமக்கு கையில் இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று எப்படினாலும் இந்த நாட்கள் கழியத்தான் போகிறது, என்ன செய்தாலும் இந்த நாட்கள் கழியத்தான் போகிறது, இந்த இரவுகள் போகத்தான் போகிறது. ஆனால் அந்த இரவையும் பகலையும் உள்ளபடியே அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திற்கானதாக நாம் தேர்வு செய்து பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தோடு நல்லமல்கள் செய்ய வேண்டும், குடும்பத்தோடு இருந்து கூட்டமல்கள் செய்ய வேண்டும். எல்லாரும் போய் உட்காருங்க, ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தராவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பின்னாடி எல்லா மனைவி மக்கள் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து சேர்ந்து ஹல்காவாக குர்ஆன் ஓதுங்கள் கொஞ்ச நேரம். அதே போல் நல்ல விஷயங்களை படியுங்கள், நல்லதை பரிமாறிக்கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு பரிமாறுங்கள், நல்ல காரியத்தை உங்கள் மஹல்லாவிலே எப்படி அதை முன்னெடுக்கலாம் என்ற விஷயத்திலே அக்கறையோடு யோசியுங்கள். இப்படியான நல்ல காரியங்களிலே இந்த ரமலானிலே நாம் யோசிப்போமையானால், அதை செயல்படுத்துவோமையானால், அடுத்து இருக்கக்கூடிய 11 மாசத்திலையும் அந்த நன்மை நம்மளோட ஒட்டியே வர்றதுக்கு அது மிகப்பெரிய வழியை செய்யும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு நல்லமல்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.